ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிக் பாஸ் பிரபலம் அண்ட் சீரியல் பிரபலம் ஆகிய அபிராமி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதில் அவங்கள பற்றின ஃபோட்டோஸ் நிறைய ஆபாசமாக ரிலீஸ் ஆனதுனால இவங்க சம மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. இப்போ நிறையா செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கு. சோசியல் மீடியாவில் நல்லதும் நிறையா இருக்கு, அதே அளவுக்கு கெட்டதும் நிறையா இருக்கு அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் நிறைய பேர் ஒரு ஆக்ட்ரஸ் இப்படின்னு யாரும் ஒரு போஸ்ட் போட்டாலும் அது ஏஐல எடிட் பண்ண சரி இல்ல அதுல இருக்க ஏதாவது ஒரு தப்பான சீனா இருந்தாலும் அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போலதான் இப்ப அபிராமி அவர்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு. அபிராமி சோசியல் மீடியால செம்ம ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா இவங்க இப்ப ரீசெண்டா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட போட்டோஸ் வீடியோ நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய போட்டோஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாமே கவர்ச்சிகரமா தான் இருக்கும், இதனாலதான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அபிராமி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு தப்பான தாட் வந்து சோசியல் மீடியால அப்பவே அவங்கள போட்டு செம்மையா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்த போட்டோவை எடுத்து சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல அபிராமி அவர்கள் ரொம்ப கவர்ச்சியாகவும் போட்டோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எப்படின்னு எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிச்சதுனால அதுல அபிராமி அவர்கள் இப்ப வீடியோ சொல்லியிருக்காங்க. இது நான் ஜஸ்ட் எப்பயுமே ஒரு செலிபிரிட்டினா இந்த மாதிரி பண்ணுவாங்க தான், அதுல எதுவும் நீங்க தப்பா பார்க்க வேணாமே, அதுவும் அதுல ஏன் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் போறீங்க, நான் குடும்ப பொண்ணா அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுறாங்க, நான் ஒன்றும் ரொம்ப தப்பாலாம் இல்லை, எல்லாரும் இருக்கிற மாரி தான் நான் இருக்கேன், அதுக்காக என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, என்னால் மன உளைச்சல் நான் அதிகமாகிட்டேன், என்னால் இப்போ எந்த ஒரு சீரியஸ்லையும் நடிக்க முடியல, அண்டு சீரியலில் நடிக்க முடியல, படத்தில் நடிக்க முடியல, என்னை எங்கே வந்தாலும் என்னை தப்பாகவே பார்க்குறாங்க, இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பாங்க, அதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அபிராமி அவர்கள் சொன்னதா இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் ஆக்ட்ரஸ் அபிராமியை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.